Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் நின்னுட்டு இருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா துறைப்பாக்கம் லொகேஷன் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா சோழிங்கநல்லூர் within 2 kilometers வரும். அப்படியே ரிவர்ஸ் சைடு போனீங்கன்னா பெருங்குடி within 3 kilometers. ஸோ இப்போ நம்ம மெயின் ரோட்ல இருந்து நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருந்து எக்ஸாக்ட்டா இந்த ப்ராஜெக்ட் 500 meters ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ஸ் தாங்க பார்க்க வந்திருக்கோம். சூப்பரான ஒரு கம்யூனிட்டி, நல்ல ஒரு பிராண்ட் கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நிறைய பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ்ஸ் பெருசாக அந்த ப்ராஜெக்டில் இல்லை. ஏன்னா பாசிட்டிவ் தான் இதில் தண்ணியும் நிற்காது. ஸோ அதனால் வந்து ஃப்ளட் ஃப்ரீ ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ அதையும் விசாரிச்சாச்சு நம்ம சைட்லேருந்து. ஸோ செப்பரேட்டடாக இது க்ளப் ஹவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் மல்டிபர்பஸ் ஹாலு, டென்னிஸ் கோர்ட்டு, உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா, கேரம் போர்டு, ஸோ எல்லாமே அம்யூனிட்டிஸ் அந்த க்ளப் ஹவுஸில் செப்பரேட்டடாக வந்துடுது. அதே மாதிரி எவ்ரி பிளாக் உங்களுக்கு 30 feet டிரைவே ரோட்ஸ்க்கான பிளான்ஸ் விட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டட் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் செப்பரேட்டடாக வந்தது. சிட் அவுட்ஸ் ஏரியா இருக்குது. உள்ளேயே நீங்கள் வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் கிட்ஸுக்கு அண்ட் அடல்ட்ஸ்க்கும் செப்பரேட்டடாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி ஸ்விம்மிங் பூல் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. சென்டர் பிளாக்ல அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ நல்லா இருக்குது, எல்லா பிளாக்ஸோட வியூ. நம்ம பார்க்க போகிற வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் வியூ தான் வரும். பில்டிங்கோட அவுட் சைட் வியூ தான். ஸோ இன்னர் வியூஸ் வராது எதுவுமே. ஸோ இந்த பில்டிங்கோட அவுட் சைட் வியூ தான் உங்களுக்கு ரோடு பார்க்குற மாதிரி வரும். பட் அது எம்டி லேண்டு தான், எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது பில்டிங்க்கு ஆப்போசிட்டு. ஸோ நம்ம பார்க்குற பிளாக்ல ஆப்போசிட்டில் உங்களுக்கு கீழே பார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ இது டோட்டலாக 4 floors ஸ்டில்ட் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்ஸ் ஓரமாக வந்தது. ஸ்டில்ட்டில் நமக்கு அலோகேட்டட் கார் பார்க்கிங் வந்துடும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு மெயினான விஷயம் சொல்லணும்னா நம்ம லொக்கேஷன் தான் சொல்லணும். ஏன்னா துறைப்பாக்கம் லொக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறதா இருந்தாலுமே சரி, நீங்கள் ஓன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, ஒரு சரியான லொக்கேஷன் ஆக்சசிபிள் உங்களுக்கு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் அந்த லாபிஸு கீழேயும் உங்களுக்கு லாபிஸ் கொடுத்தா லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ லிஃப்ட்லேயே டேரெக்டாக வந்துடலாம். ஸோ இது வந்து டாப் ஃப்ளோரு, 4th floor இந்த ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு 2 BHK 2 டாய்லெட்டு. உங்களுக்கு 1130 square feet இதோட பில்டப் ஏரியா மட்டும் உங்களுக்கு. இதில் யூடிஎஸ் ரொம்பவே அதிகங்க. 536 square feet வந்து யூடிஎஸ். இந்த ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 years ஓல்டு பில்டிங் அது எக்ஸாக்டாக உங்களுக்கு. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். உங்களுக்கு நார்த் ஃபேஸ் மாதிரி இருக்கும், ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து. ஸோ இது வந்து ஒரு 2 BHK 2 டாய்லெட்ஸ், 2 பால்கனி வருதுங்க. ஹால்லேருந்து ஆக்சசிபிள் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பால்கனி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டுனால உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது, நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குது, நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்குது வீடு ஃபுல்லாகவே. ஸோ பால்கனி நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நீங்கள் பிளான்டிங் பண்ணுறாலும் சரி, ஈவினிங் டைமில் நீங்கள் உட்காரத்துக்கும் ஜாலியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ஆப்போசிட்டில் எதுவும் வீடு இல்லை. கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க, டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி உங்களுக்கு வார்ட்ரோப் பண்ணி மாடலர் கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் மேலே உங்களுக்கு செப்பரேட்டடாக உங்களுக்கு லாஃப்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் சைட்லேயே. ஸோ நீங்கள் இந்த வீடு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இன்டீரியர் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆல்ரெடி வீடே ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இன்டீரியரை பற்றி வரி நீங்கள் பண்ணிக்க வேணாம். வாங்குகிற ரேட்டில் நீங்கள் அப்படியே உள்ளே வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கன்னா டெனன்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களே நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்ட் வந்து 25,000 வரைக்கும் ரெண்ட் வந்து இன்க்ளூடிங் மெயின்டெனன்ஸோட கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அரௌண்ட் உங்களுக்கு வந்து 3,500 rupees வரும். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து கபோர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வார்ட்ரோப் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வாலோடவே அட்டாச்மெண்ட் ஆகிருக்கனால உள்ள டீசெண்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலே லாஃப்ட் ஆக்சஸும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4th floor இருக்கனால ஏதாவது வெயில் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. மேலே ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு செப்பரேட்டடாக பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பால்கனி, ஹாலில் ஒரு பால்கனி வரும், பெட்ரூமில் ஒரு பால்கனி வரும். ஸோ இது அனதர் செகண்ட் பெட்ரூம் இது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வார்ட்ரோபு, மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, அட்டாச் ரெஸ்ட் ரூம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அட்டாச்சில் தான் வரும். 2 BHK 2 டாய்லெட். ஸோ எல்லாமே அட்டாச்சில் தான் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் யூஸ் எதுனாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே ஒர்த்தான ப்ராஜெக்ட். யூடிஎஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 536 square feet யூடிஎஸ். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸில் பார்க்குறீங்கன்னா 25K வரைக்கும் ரெண்ட் வரும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 82 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியபிள். இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துடலாம். யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கால் பேக் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.